அப்போ உயரமாக இருப்பாப்புல. இப்போ உயரம் தான், உயரமாக நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மனுஷன் அமிதாப் பச்சன் மாதிரி ஒருத்தரை பார்க்குறேன். என்னடா இந்த உயரம் வந்தோம் அப்படின்னு. ஒரே படத்தில் காரெல்லாம் வாங்கி உள்ளே போய் படத்தில் ஆமாம் ரேஞ்சு ஒரே படத்தில் மாறிடுச்சு. அச்சா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு படம் கிடைச்சா போதும் மேடம் அப்படின்னு ஒரு இது. சத்யராஜ் பஸ்ஸில் உட்காந்து போகிறவங்க. ஏன்னா நான் போன வாரம் தான் பார்த்தேன், கார் வாங்கிட்டான்னு சார். திரும்பி இல்லை நீங்கள் உட்காருங்க. நாடகமா நாடகம் நடிக்க போகிறேன். ஏன்னா சினிமா நடிச்சு நாடகத்துக்கு போயிட்டு இருந்தாலும் ரொம்ப குசுப்பியாக ஒரு கார் மேலே சாஞ்சா நான் கார் வாங்கிட்டு வரத்தமானு. அந்த ஏஜில் 22 வயசு நமக்கு அதான் we don't know that. நான் பிரபு சாரை மீட் பண்ணதெல்லாம் 84 85 அப்புறம் இந்த ஊரமுறம் சிவாஜி சார் நடிக்க ஆரம்பிச்சோன்னு மீட் பண்ணேன். லைஃப்பில் கஷ்டப்பட்டு வந்ததுனால அந்த நாள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறது. ஈவன் டுடே வாட் எவர் ஐ டூ வித் அன் என்ஜாய்மெண்ட். ஒரு ஹாப்பியாக தான். வடக்கப்பட்டி ராமசாமின்னு படம் அதில் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் கிடைச்சது எனக்கு. நான் எதிரே பார்க்கல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கிடைக்கும். ஸோ என்ஜாய் ஒர்க்கிங். உங்களோட ஃபர்ஸ்ட் மூவி நிழல்களுக்கு அப்புறம் அதை முடிச்சுட்டு ஃபேமஸ் ஆயிட்டு கேப் இருந்ததுன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த கேப்ல யாராவது ஹீரோஸ் இல்ல இண்டஸ்ட்ரியில இருக்கிற பீப்புள் யாரையாவது மீட் பண்ணீங்களா? அவங்க கூட பேசுற சான்ஸ் கிடைச்சதா? அது என்னன்னா நிழல்கள் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று நடந்த சுவாரஸ்யமான விஷயம். சத்யராஜ் சார் கோயம்புத்தூர்ல எனக்கு பழக்கம். ராம்நகர்னு ஒரு இடம் கோயம்புத்தூர்ல. நான் இருந்தது பவர் ஹவுஸ். ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரே தெரு தான். இந்த தெருவில் சத்யராஜ் வீடு, இந்த தெருவில் என் வீடு. அப்போ உயரமாக இருப்பாப்புல. இப்போ உயரம் தான், உயரமாக நான் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மனுஷன் அமிதாப் பச்சன் மாதிரி ஒருத்தரை பார்க்குறேன். என்னடா இந்த உயரம் வந்தோம் அப்படின்னு. அப்போ இவர் தான் சத்யராஜெல்லாம் தெரியுது எனக்கு. அப்படியே ஒரு கடைக்கு ஒரு ஹலோ ஹாய் ஹாய் அப்படி விஷ் பண்ணியிருந்தோம். அப்படி விஷ் பண்ணி என் பேர் ரங்கராஜன். அவர் பேர் ரங்கராஜ், என் பேர் ரவிச்சந்திரன். அவர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ், நான் பிஹெச்டி ஆர்ட்ஸ். மேபி இஸ் சீனியர் டு மீ 3 years சீனியர். அவருக்கு தெரியாத சினிமாவில் ஒர்க் பண்ணா, எனக்கு தெரியாத சினிமாவில் தெரியாது. சரி இப்படியே போயிட்டுருக்கு. கட் பண்ணால் மெட்ராஸுக்கு வந்தாச்சு. மெட்ராஸுக்கு டிஎன் பாலு சார் டைரக்ஷனில் சட்டம் என் கையில்னு ஒரு படம். கமல் சார் ஹீரோ, டபுள் ரோடு, ஸ்ரீதேவி ஹீரோயின், ஸ்ரீபிரியா அவங்க ஹீரோயினை. ஸோ படம் சூப்பர் ஹிட். டிக்கெட்டே கிடைக்கல. அப்படியே போகிறேன். மே மாதம், நல்ல மே மாதம் வெயில். அப்படியே போனால் தேவி தியேட்டரில் கார்ஸ் எல்லாம் நிற்கிது. அதில் ஒரு ரெட் கலர் போஸ்ட் கார் மாதிரி அப்படியே பளபளன்னு காரு. அந்த காரில் அப்படி சாஞ்சிக்கிட்டு ரங்கராஜ் சார் வணக்கம் சார். வணக்கம் வாங்க. நீங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்களா? நடிக்கிறீங்க நீங்கள்? ஓ சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு ஒரே படத்தில் காருகள்லாம் வாங்கி பெரிய ரேஞ்சாக போயிட்டான் போல இருக்கணும். ஒரே படத்தில் காரெல்லாம் வாங்கி உள்ளே போய் படத்தில் ஆமாம் ரேஞ்சு ஒரே படத்தில் மாறிடுச்சு. அச்சா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு படம் கிடைச்சா போதும் மேடம் அப்படின்னு ஒரு இது. நிழல்களுக்கு முன்னாடி அப்புறம் ஒரு 3 நாள் 4 நாள் ஆயிடுச்சு. நம்பர் 15A அம்பத்தூர் டு கொரட்டூர் ஏதோ ஒரு பஸ்ஸு. மதியானம் 3 மணி. சரி பஸ்ஸில் ஏறுறேன். நுங்கம்பக்கத்தில் முன்னாடி அப்படின்றான். அப்படியே முன்னாடி போய் கம்பத்தில் அந்த கம்பு சேர் இது இடம் இருக்குன்னு பார்த்தா சத்யராஜ் பஸ்ஸில் உட்காந்து போகிறவங்க. ஏன்னா நான் போன வாரம் தான் பார்த்தேன், கார் வாங்கிட்டான்னு சார். திரும்பி இல்லை நீங்கள் உட்காருங்க. எங்கே நாடகமா நாடகம் நடிக்க போகிறேன். ஏன்னா சினிமா நடிச்சு நாடகத்துக்கு போயிட்டு இருந்தாலும் அது இப்போ சொன்னாலும் சிரிப்பாப்புல சத்யராஜ். ரொம்ப குசுப்பியாக ஒரு கார் மேலே சாஞ்சா நான் கார் வாங்கிட்டு வரத்தமானு. அந்த ஏஜில் 22 வயசு நமக்கு அதான் we don't know that. ஸோ அது மாதிரி அப்போ சத்யராஜ் அடிக்கடி நிழலுக்கு அப்புறம் சத்யராஜ் நிறைய மீட் பண்ணிட்டு அடிக்கடி மீட் பண்ணுவோம். இப்போவும் பார்க்குறது இப்போ யூஸ் டு டாக் மீட். அதே மாதிரி ரகுவரன் மீட் பண்ணுவோம். ஏன்னா அவரும் கோயம்புத்தூர் ஸோ இவங்க தான் ரொம்ப அப்புறம் தான் பிரபுலாம் லேட்டர் ஸ்டேஜ் நான் பிரபு சாரை மீட் பண்ணதெல்லாம் 84 85 அப்புறம் இந்த ஊரமுறம் சிவாஜி சார் நடிக்க ஆரம்பிச்சோன்னு மீட் பண்ணேன். பட் தோஸ் டேஸ் இன்ட்ரெஸ்டிங் டேஸ். கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பத்தி பேசுறதுனால கேட்குறேன், உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் தி ஃப்ரெண்ட்ஸ் மீடியாக்குள்ள இருக்கிறவங்களா இல்ல மீடியா விட்டு வெளியில இருக்கிறவங்களும் ஃப்ரெண்ட்ஸா? எல்லா இதுலயும் எல்லா தரப்புலையும் எல்லா. ஓகே.
அப்புறம் இன்னும் ஒரு விஷயம் கேட்கணும் சார். இது இந்த ஸ்டோரி எல்லாம் சொல்லும்போது இந்த பஸ் நம்பர் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க எப்படி? இல்ல இவ்ளோ மெமரி பவர் ஞாபகம் எப்படி வச்சுக்கல, இருக்கு? அது அப்படியே மைண்ட்ல அது இது மாதிரி Register ஆயிடுது. register. ஏன்னா அது லைஃப்ல கஷ்டப்பட்டு வந்ததுனால அந்த நாள் ஞாபகம். ஆமா, அந்த நாள் ஞாபகம் ரொம்ப என்ஜாய் பண்றது. See, even today whatever I do, I do with an enjoyment. ஹாப்பியா தான். ஸோ அதனால தான் என்னால் ஐ கேன் சஸ்டைன். என்னடா இது இருக்கு, அது நான் பண்ணவே மாட்டேன். ஓகே, இப்போ வரையும் அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அதான், இப்போ வரைக்கும் அதான். இன்னைக்கு கூட காலையில் நம்ம சந்தான சார் படம் ஷூட்டிங், இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல்னு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். பிக்சர் ஆல்சோ கம் அவுட் வெரி வெல், ஃபுல் காமெடி. ஸோ அதை வந்து என்ஜாய் பண்ணி பண்ணுறேன். நெக்ஸ்ட் எதாவது பண்ணலாமா, இதில் எதாவது பண்ணலாமான்ட்டு. எப்படி லைக் இந்த வடக்கப்பட்டி ராமசாமின்னு படம் வந்து, அதில் ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் கிடைச்சது எனக்கு. நான் எதிரே பார்க்கல இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு கிடைக்கும். ஸோ ஐ என்ஜாய் ஒர்க்கிங் ஃபிலிம்ஸ்.